வணக்கம்ங்க. நான் தான் உங்களுடைய மீனாட்சி. இன்னைக்கு நம்மளுடைய ஏஎஸ்எம் சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, சில பரிகாரங்கள் அதுதான் வந்து பார்க்க போறோம். அண்ட் சில மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சத உங்களோட வந்து சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஏதான ஒரு டைம நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நீங்க வந்து மெடிடேட் பண்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டூ 11 மினிட்ஸ் தான். ஸோ யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்ற விஷயத்த அப்படி குயிக்கா வந்து கிராஸ்ப் பண்ணி உங்களுக்கான விஷயத்த அது வந்து குடுத்துரும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள, அந்த வேவ் லென்த், அந்த டைம்க்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ, அத ஸ்ட்ராங்கா நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். ஸோ நம்ம கேட்கும்போதே ஒரு குழப்பமோ, கன்ஃப்யூஷனோ நம்மகிட்ட வந்து இருக்கவே கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு விஷயம் வந்து கேட்டுட்டு, திரும்ப நீங்க வந்து அந்த விஷுக்கு மாறா வேற ஒண்ண கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் யூனிவர்ஸ நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அந்த கோல நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இதுதான் வேணும். இந்த வேலை வேணும் அப்டின்னா, அந்த வேலை வேணும். அதுக்கு நீங்க வந்து 11 டேஸோ, 33 டேஸோ நீங்க வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க மெடிடேட் பண்ண, பண்ண உங்களுக்கான அந்த விஷயங்கள் உங்கள நோக்கி வர ஆரம்பிக்கும். தென் நீங்க அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்க வந்துட்டு போகலாமே தவிர, நம்ம ஒரு நாளைக்கு ஒண்ணு, அடுத்த நாளைக்கு ஒண்ணு அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டு நம்மளையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ நீங்க உங்களுடைய கோல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஈவன் ஃபேன் சவுண்ட்ல இருந்து, மொபைல் ஃபோன் ரிங்ல இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ நீங்க இந்த வானம், இந்த யூனிவர்ஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியணும். அண்ட் நீங்க நல்லா கண்ண மூடி 2 கைகளையும் நல்லா தேய்ச்சு, நீங்க வந்துட்டு நல்லா வானத்த நோக்கி உங்க கைகள விரிச்சு காட்டி, நீங்க வந்து ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் வந்து கண்ண மூடி நீங்க அந்த தியானம் பண்ணும்போதே, உங்களுடைய அந்த உள்ளங்கையில வந்து ஒரு உணர்வ வந்து நீங்க ஒரு ஒரு 3 டேலயோ, 5த் டேலயோ, 7த் டேலயோ நீங்க வந்து உணர்வீங்க. ஸோ நீங்க வந்து அப்போ யூனிவர்ஸோட நீங்க மெடிடேட் பண்ண, பண்ண உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து கேண்டில் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது, உங்கள சுத்தி ஒரு ஆரா, ஒரு பாசிட்டிவ் வைப் உங்கள சுத்தி வரத நீங்க வந்து நல்லாவே வந்து உணர்வீங்க. ஸோ அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் தெரப்பி அப்படின்றது ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல நம்மளுடைய மைண்ட ஒருநிலைப்படுத்தி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிடுறோம். அதுக்கப்புறமா வாட்டர் தெரப்பி. வாட்டர் தெரப்பில பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ் வச்சுக்க போறீங்க. அதுல ஒரு கிளாஸ்ல நீங்க ஃபுல்லா வந்து வாட்டர் வச்சுக்க போறீங்க. அந்த வாட்டர்ல உங்களுடைய அந்த டம்ளருடைய விளிம்புல உங்களுடைய வாய் வந்து தொட்றாம, நீங்க அந்த வாட்டர் கிட்ட என்னலாம் சொல்ல போறீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேல. எனக்கு இந்த இடத்துல வேல வேணும். நான் இந்த இடத்துல இந்த சம்பளத்துக்கு ஒரு ரூ. 50,000 சம்பளத்துக்கு எனக்கு இங்க வேல கிடைக்கணும். இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாரி யூனிவர்ஸ்க்கு நீங்க எவ்ளோ தேங்க்ஸ் சொல்றீங்களோ, யூனிவர்ஸ் அப்படியே உங்கள வந்து அள்ளி கொண்டாடும். யூனிவர்ஸ்க்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றதுன்னா அவ்ளோ வந்து பிடிக்கும். ஸோ நீங்க வந்துட்டு அந்த மாரி தேங்க்ஸ் சொல்லி, "எனக்கு இந்த சம்பளத்துக்கு வேலை கிடைச்சுக்கிறதுக்கு நன்றி. நான் வந்து என்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கைய நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி." அந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்லாம் சொல்லி, இந்த எம்ப்டியா இருக்கிற கிளாஸ்ல இந்த மெடிடேட் பண்ண தண்ணீய ஊத்தப் போறீங்க. ஊத்திட்டு இந்த கிளாஸ்ல நீங்க என்ன சொல்லப் போறீங்க அப்டின்னா, "எனக்கு வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் சம்பளம் வாங்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி." எல்லாமே உங்களுக்கு நடந்த மாதிரி நீங்க யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ண போறீங்க. அது பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப நிதானமா, நீங்க வந்து உங்களுடைய விஷுவல் என்னவா இருக்கணும்னா, நீங்க சேலரி வாங்கிட்டீங்க, வீட்ல போய் சொல்லிட்டீங்க, ஸ்வீட் பாக்ஸோட போறீங்க, டின்னர் போறீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷன் வந்து உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி மெடிடேட் பண்ண தண்ணி. ஸோ தண்ணிக்கு வந்து எப்பவுமே ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குங்க. ஸோ இப்ப நம்ம கோவில்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிச்சு தான் மந்திரிப்பாங்க, தீர்த்தம் குடுப்பாங்க. நீங்க வந்து மாஸ்க்கு போனா கூட அந்த தண்ணீல தான் ஓதி வந்து குடுப்பாங்க. ஸோ தண்ணி வந்து மிகப்பெரிய மீடியம். ஸோ தண்ணிக்கு வந்து பெரிய பவர் இருக்கு. ஸோ அதனால நீங்க அந்த மெடிடேட் பண்ண வாட்டர மெடிடேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிப் பை சிப்பா நீங்க வந்து அந்த விஷுவலைசேஷன கன்டின்யூ பண்ணிக்கிட்டே, யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிட்டே அந்த தண்ணிய நீங்க வந்து குடிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்டர் பாட்டில். நீங்க நைட்டு தூங்கும்போது நம்ம வாட்டர் பாட்டிலோ, இல்ல தண்ணியோ பக்கத்துல வச்சுப்போம் இல்லையா? அந்த பாட்டில்ல நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிடலாம். ஒட்டி ஃபுல்லா மெடிடேட் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நெக்ஸ்ட் டே நீங்க அந்த தண்ணி எடுத்து, எடுத்து நீங்க குடிச்சிட்டே இருக்கலாம். எது பண்ணும்போதும் இந்த விஷுவல் பண்ணி நீங்க வந்து விஷனா உங்களுக்கு வந்துட்டு ஒரு படமாவே ஓடணும். உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை அழகா இருக்கணுமா? நீங்க உங்க கணவரோட சந்தோஷமா வாழ்றீங்க, ஆரோக்கியமா வாழ்றீங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூகமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நீங்க விஷுவல் பண்ணி, பண்ணி, பண்ணி தான் அந்த தண்ணிய நீங்க வந்து குடிக்கணும். ஸோ இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் வேணுமோ, நியாயமான கோரிக்கைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.